இப்பொழுது விஜயை வீழ்த்துவதற்கு உதயநிதி ஸ்டாலினோ, மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ, திரு எடப்பாடி பழனிசாமியோ, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய வேலுமணி சி.வி. சண்முகமோ, சீமானோ, திருமாவளவனோ, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் யாராலையும் விஜயை வீழ்த்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர்களையும் சேர்த்து சொல்றேன். KN நேரு மேல வழக்கு பதிவிற்கான மேல்முறையீடு, செந்தில் பாலாஜி டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கு இப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த எல்லா வழக்கும் உடனடியாக தமிழக அரசு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வாபஸ் பெறணும். நாங்கள் இதை வாபஸ் பெறணும், சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான். உதயநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சனாதனத்தை ஒழிக்கிற வேலையை உங்கள் வீட்டில் முதல்ல பாருங்கள். உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வாங்க நாட்டுக்கு ஒன்று. அது என்ன சட்டசபையா கிறிஸ்தவரோட ஜபக்கூட்டமா கேட்போம்ல கேள்வி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மாண்பு முதலமைச்சர் உடனே எந்திரிச்சு சபைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசணும், அவை குறிப்பில் இருந்து இதை நீக்குங்கள் சபாநாயகர்கிட்ட கேட்டு பாருங்களையா. வாய் மூடி கம்முன்னு மௌனசாமியா மாதிரி உட்காந்துன்னா அப்ப அதுக்கு நீங்களும் உடந்தையா? சும்மா இருந்த உதயநிதி சபைக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு சொற்றொடரை வெளியிட்டு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினுக்கிறாருல. போதா குறைக்கு இவர் சொல்றதுக்காவது காப்பி பேசுவாரி முஸ்தபாவும் சொல்லி அவரும் வாங்கினுக்கிறார் வேட்டை. இப்போதானடா ஆட்சிக்கு வந்தீங்க வாய்மொழி நிறுவனா நாங்களும் பெரியாரை கும்பிடுறோம், அம்பேத்கரை கும்பிடுறோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போனா, சனாதனத்தை ஒழித்து தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியுமா? முதல்ல உங்களை விட்டுருவோமா வாழ்றதுக்கு? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு சட்டசபை பார்த்தாவே ரொம்ப வியப்பா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு முதல்வர் இருப்பாரா அப்படின்னு கையில் டிஃபன் கேரியரோட தலைமைச் செயலகம் போகிறதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாகவும் வியப்பா, சாதாரண மனிதராக இருக்கிறார் முதல்வர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதிரடி திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிருக்கிறாரு. 1000 ரூபாய் உடனடியாக பெண்களுடைய கணக்கில் வரவு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு, சரியாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுதா? இல்லை, முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு நம்ம தாமரை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் நீங்கள் இப்போ எப்படி செயல்படுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி முதல்வர்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அர்ஜுன் படம் வந்திருக்கும், பார்ப்பீங்க. ஒரு நாள் முதல்வர் பார்த்துருப்பீங்களா? அதோடைய ஆக்டிவிட்டி தான் ஃபுல்லாக அவருடைய இது. நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள், அவர் பண்ணுறது எல்லாமே பண்ணுங்கள். சாப்பாடு கட்டிட்டு போகிறது, அங்கேயே சாப்பிட்டுக்கிறது, டைமுக்கு போகிறது, எதிர்கட்சிகளுடையது சமாளிக்கிறது, கோட்டு சுட்டு போகிறது, எல்லா இடத்துலையும் தன் ப்ரெசன்ஸை காட்டுறது. அது அவர் ஒரு நாள் முதல்வர். இவர் ஒரு நாள் முதல்வர் இல்லாமல் கண்டினியூவாக முதல்வருக்கான பணியை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல மறுக்கணும். ஏன்னா அவர் நார்மலாகவே விஜய் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஏர்லியராகவே போயிடுவார் அப்படிங்கிறது தான் கூட இருக்கிறவங்க இருந்த நண்பர்கள், சொந்தக்காரங்க, பழகினவங்க, நண்பர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். ஒரு 10 மணி அப்படின்னா அவர் 9:40க்குலாம் அங்கே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எப்படி கரெக்ட் டைமுக்கு போகிறது? சொல்றதுன்னா நான் விஜய் சாரோட பழகியிருக்கேன், எனக்கு ஓரளவு தெரியும். அதை வச்சு சொல்கிறேன். ஷூட்டிங்னா அவர் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஷூட்டில் அவர் 8 மணிக்கு கால் ஷீட்னா 7:50 மேக்கப் போட்டு ரெடியாக இருப்பார். சிவாஜி கணேசன் மாதிரி அவர் ஷூட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். அதை நான் அவரோட புலிப்பண்ண படம் இணைந்து பணியாற்றிருக்கேன். அவரோட ஜில்லா படத்துக்கு நான் ஆங்கராக தொகுத்து வழங்கியிருக்கேன். அவருடைய ஒரு நட்பு வட்டத்தில் நான் இருந்திருக்கேன். அவருக்காக குமுதம் வார இதழ் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் நான் அவர் சார்பாக ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஓரளவு தெரியும் எனக்கு. அதே மாதிரி விஜய் சார் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடவே மாட்டார், தேவையில்லாமல் பேசவே மாட்டார். நீங்கள் 100 வார்த்தை பேசிங்கன்னா ஒரு வார்த்தை தான் பதில் வரும். நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாலும் ஒரு பதில் தான் வரும், சந்தோஷமாக பேசினாலும் ஒரு பதில் தான் வரும். மேபி அவங்களுடைய நெருங்கிய வட்டமாக இருக்கக்கூடிய 5 நண்பர்களிடம் இந்த ஸ்ரீநாத், ஸ்ரீமன் போன்றவற்றெலாம் இருக்கிறாரா அது நமக்கு தெரியாது. அது அவங்க பர்சனல். ஃபேமிலிக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே எப்படி இருக்கான்றது நமக்கு தெரியாது, அவங்க பர்சனல். பொதுவெளியில் ஒரு ஷூட்டிங்கில் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த பிம்பம் எப்போ உடைக்கப்படுதுன்னா அவர் அரசியலுக்கு வரப்போ உடைக்கப்படுது. அரசியல் வரப்போ அவர் எல்லா மீட்டிங் லேட்டாக வர்றாரு. இன்றைக்கி மீட்டிங் லேட்டாக வந்தது ஒரு காரண காட்சி வச்சு 41 ஊழிகள் பதியே ஆச்சு கரூரில். ஏன்னா 11 மணிக்கு நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு தான் ஏர்போர்ட்லேருந்தே கிளம்புறது. அவர் அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் நீந்தி வர்றதுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அங்கே சென்ற முடியாமல் இருக்க பிரச்சனை. இது பழைய காலத்தில் நடந்தால் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் காலத்திலலாம் கொடியேற்ற விடாமல் பண்ணாங்க. எம்ஜிஆரை அந்தளவு கூட்டம் நெரிசலாகி கடைசியில் எல்லாரும் கையை அப்படி மேலே வச்சுக்கிட்டு அது மேலே அந்த கூட்டத்தின் மேலே நடந்து போய் எம்ஜிஆர் கொடியேற்றுறலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரலாறுலாம் இருக்குது. அது ஒரு தனி இது. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா,
உடனடியாக மக்களுக்கு சில தீர்வுகளை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது வந்து தப்பு இல்லை. அதனால் கரெக்ட் டைமுக்கு வர்றது, கரெக்ட் டைம் சாப்பிட்றது. அதேமாதிரி விஜய் சார் வெளியில் போனாலும் எவ்வளோ ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க தவிர அவர் கொண்டு வந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவார். அதுதான் அவருடைய இளமையின் ரகசியம். இன்றைக்கி வந்து அவர் வந்து 52 வயதை கடந்திருக்கிறாரு. இன்றைக்கும் அவரால் நல்ல அவ்வளோ எனர்ஜிக்காக டான்ஸ் ஆட முடியுதுன்னா அது காரணம் என்ன? ஃபுட்டு அவர்கிட்ட ஒரு மிகச்சரிய ஒரு கண்ட்ரோலாக ஃபுட்டு வச்சுப்பார். அவுட் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டார். எங்கே போனாலும் பார்ட்டிஸ் போவார், பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா உங்கள் திருமண விழாவுக்கு வருவார், உங்களை வாழ்த்துவார். ஆனால் திருமண விழாவில் நீங்கள் கொடுக்குற பலதரப்பட்ட உணவு அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கான ஃபுட்டு எடுத்து வந்து அதை அங்கேயே சாப்பிட்ருவார். ஃபுட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். பிடித்த உணவு அவருக்கு தோசை, 2வது தயிர் சாதம். எனக்கு அது தெரியும் ஓரளவு, நான் அங்கே போயிருக்கேன் அவரோட. இப்போ எதுக்கு இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இதெல்லாம் வந்து டைமை மிச்சம் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி வந்தால் தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடி வருவாங்கன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம முன்னாடி வந்தால் தான் அமைச்சர்கள் முன்னாடி வந்திருப்பாங்க. இப்போ அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணார், அது எல்லாராலும் பாராட்டப்பட்டது. இங்கே பவர் சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்ட்டார். உண்மையாக தான். இன்னைக்கு விஜயின்ற ஒற்றை முகத்துக்கு தான் இத்தனை பேர்லாம் சட்டசபைனா என்னன்னு தெரியாதவங்களாம் இன்றைக்கி சட்டசபைக்கு போகிறான். அது என்ன ஆக போகுதுன்னு தெரில, அது அடுத்த கதை. அந்த பவர் சென்டராக இருக்கிறப்ப நான் சுத்தமாக இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்க ஆட்களும் சுத்தமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இவர் சுத்தமாக இருக்கிறதுக்கு இவர்கிட்ட ஏராளமான பணம் இருக்குது. ஆதவஜனா சுத்தமாக இருக்கிறதுக்கு ஏராளமான பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரசிகர் பட்டாலும் எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட எந்த அளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கள் எந்த மாதிரி மனநிலை நோக்கி நகர்வாங்கன்னு தெரியாது. அவங்க நாட்டுக்காக வந்து சேவை செய்ய போகிறாங்களா இல்லை திமுக காரங்க மாதிரி வேலையை செய்ய போகிறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால் நான் எல்லாரையும் சொல்லலை. பணம் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறவனுக்கு பணம் ஒரு தேவையில்லை, புகழ் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு புகழ் ஒரு தேவையில்லை. ஆனால் பணத்தேவை உள்ளவனுக்கு என்ன? இப்போ எம்எல்ஏக்கு சம்பளம் 1,05,000 சம்பளம், வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் அவங்களுக்கு, ரைட்டா? மாதம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 3 கோடி ரூபா கொடுப்பாங்க. அதில் 2.5 கோடிக்கு தமிழக அரசே வந்து பட்ஜெட் சொல்லிவிடும் இதுக்கு செலவு பண்ணணுன்னு. சொந்தமாக அவர் 3 கோடியில் வந்து ஒரு 50லேருந்து 75 லட்சம் தான் அவருக்கு விருப்பப்பட்டதை செலவு பண்ண முடியும். மித்ததெல்லாம் தமிழக அரசே கொடுத்துரும். இந்த இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க, இதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி டேட்டா கலெக்டராக கொடுத்துருவார். அதில் வந்து அவங்களுக்கு எந்த அளவு கமிஷன் கிடைக்கும் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் தனி. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே அவங்க நாளாகவும் அதிகாரிகள் கற்றுக் கொடுப்பாங்க இனிமேல் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் முதல்ல எப்படி லஞ்சம் வாங்குவது அப்படின்னு தான் கற்றுக் கொடுப்பானுங்க. நல்லது செய்யுது எப்படின்னு கற்றுக் கொடுக்க மாட்டானுங்க. இந்த ஒரு படத்தில் விவேக் ஒரு படத்தில் ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். என்னடா புக்கு படிக்கிறேன்ட்டு அவன் பிடுங்குவான். செல்லமே படத்தில் பார்த்தா லஞ்சம் வாங்கி தப்பிப்பது எப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பான். இது எதுக்கு சொல்ல வரோன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளை அதிகாரிகள் தான் ஊழல்காரலாம் மாத்துறாங்க. ஏன்னா எந்த அரசியல்வாதிக்கும் திமுக இருந்த எல்லா அதிகாரிகளையுமே வந்து இப்ப மாற்றிருக்காரு. அதுதான் ஒரு மாற்றம் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் சொல்றேன், இப்போ நான் 1 டைம் எம்எல்ஏ நான் போறேன், எனக்கு சட்டசபை என்னன்னு தெரியாது, எப்படி எந்த கோப்பில் எப்படி கையெழுத்து போடணும்னு தெரியாது, இது இந்த மாதிரி பண்ணால் இதுக்கு என்ன எதிர்வினை வரும் தெரியாது, இதை வந்து லீகலாக நம்ம எப்போ பின்னாடி மாட்டோம் எந்த ஒரு புரிதலும் எனக்கு இருக்காது. அப்போ அதிகாரியை நான் நம்புவேன், பரிபூர்ணமாக நம்புவேன். அது சொல்கிறாருன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருவேன். அது எதிர்வினையாட்டினா அதிகாரி தப்பிச்சுப்பான். இந்திய வரலாற்றில் எதனா ஊழல் வழக்கில் எதனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரி தண்டிக்கப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தண்டிக்கப்பட்டதே 2 அரசியல்வாதி தான். ஒன்று லல்லு பிரசாத் யாதவ், இன்னும் ஜெயலலிதா அம்மா ஊழல் வழக்கில். மற்றபடி எந்த அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டு நான் பார்த்ததில்ல. வழக்கு போயிட்டே இருக்கு. விசுப்படத்தில் ஒரு மாதிரி போட்டுட்டான், இன்னும் போடுவான், இன்னும் அவன் எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அது முடிவில்லை. ஆனால் விஜய் வந்து தன்னை ஒரு சிறந்த நிர்வாகியாக நிரூபிக்கிறதுக்கான கட்டமைப்பை உருவாக்குகிறார். அது வரவேற்கத்தக்கது. அவரை பார்த்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் சட்டசபை உறுப்பினர்களும் அந்த மாதிரி வேலை செய்தால் நம்ம கண்டிப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் பாராட்டும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், போயிட்டு வரட்டும். திமுகவினுடைய தீர்மான கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னொரு விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். திருச்சியில் தேர்தல் வர இருக்கு. ஏன்னா திருச்சியில் ராஜினாமா செய்துட்டார் விஜய் அவர்கள். இப்போ திருச்சியில் தேர்தல் வரப்போகுது. அதில் களத்தை கண்டு அவர் வந்து சட்டசபைக்கு வரப்போகிறதாக வந்து ஒரு செய்தி. இதில் முக்கியமாக ரீஎலெக்ஷனே வரப்போகுது, தாவேக ஆட்சியே கவிழ போகுது, எல்லாம் ரெடி ஆயிருங்க அப்படின்னு வந்து கட்சி தொண்டர்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. சொல்லணும்ல, அவரும் பாவம் பொழுது போகணும்ல அவருக்கும். இப்போ கலைஞர் மாதிரி இருந்தாருன்னா உட்காந்து முறை சொல்லிக்கிறது தான் எழுதலாம். அவர் எழுத தெரியாது, அவருக்கு எழுத படிக்கிறது பெருசாக ஒரு ஆர்வம் இல்லாதவர். அப்போ அவங்க தொண்டர்களுக்கு உசுப்பேற்றதுக்கு எதனா சொல்லணும்ல. சும்மா இருந்த உதயநிதி சொரிஞ்சு இல்லையா சட்டசபையில் சனாதனத்தை சும்மா இருந்த உதயநிதி சபைக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு சொற்றொடரை வெளியிட்டு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி நிற்கிறாருல. போதா குறைக்கு இவர் சொல்கிறதுக்காவது காப்பி பேஸ்ட் வாங்கி முஸ்தபாவும் சொல்லி அவரும் வாங்கி நிற்கிறார் வேட்டை.
இப்போதானடா ஆட்சிக்கு வந்தீங்க வாய்மொழி நிறுவனா நாங்கள் பெரியாரை கும்பிட்றோம், அம்பேத்கரை கும்பிட்றோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போனா சனாதனத்தை ஒழித்து தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ முடியுமா? முதல்ல அவங்களை விட்டுருவோமா வாழ்கிறதுக்கு? ஏங்க 85 கோடி மக்களால் 85% மக்களால் கொண்டாடப்படுகிற இந்து தர்மத்தை ஒருத்தன் ஒழிப்பேன்னு சொல்றாங்க. இங்க இருக்க கட்சியெல்லாம் வேடிக்கை பார்த்துனுக்குறாங்க. ஒருத்தன் ஒழிப்பேன்னு சொல்றான். சனாதனத்தை ஒழிப்பேன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? இல்ல எனக்கு என்னன்னா சம்பந்தம் இல்லாத சட்டப்பேரவையில இது பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க சம்பந்தம் இல்ல, நீங்க ஆதரவு கொடுக்கலன்னா நீங்க பாட்டுக்கு வெளியே போயிருக்கலாம். இதையே வந்து சொல்லிட்டு போகணும். அதாவது நீங்க ஒரு பிஸ்கெட் போட்டீங்க ஒரு ஜீவனுக்கு, அந்த ஜீவன் என்ன பண்ணும்? நீங்க போட்ட பிஸ்கெட்டுக்கு என்ன பண்ணும்? வாழை ஆட்டும், இப்படியும் ஆட்டும் இப்படியும் ஆட்டும். அப்ப இன்றைக்கு உதயநிதி அவர்கள் ஜெயிச்சதுக்கு யார் காரணம்? இந்து சகோதரர்ல காரணம். நான் சனாதனத்தை ஒழிப்பேன், டெங்கு கொசு, மலேரியா கொசு, அந்த கொசு மாதிரி சனாதன கொசுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி கேஸ் வாங்கி உட்காந்துருக்காருல. ஆஹா, இவர் சனாதனத்தை ஒழித்து இந்து தர்மத்தை ஒழிக்க போறார். இவர் தான் நம்மளுடைய அப்துல் காதர் என்ற உதயநிதி ஸ்டாலின், இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் தேர்ந்தெடுத்தாங்க. சேகர் பாபு யாருக்கு தலைவர், எந்த துறைக்கு அமைச்சராக இருந்தாரு? இந்து அறநிலைத்துறை அமைச்சராக. ஒத்த இந்து அவனுக்கு ஓட்டு போட்டானா? அவனை ஜெயிக்க வச்சது யாரு? இஸ்லாமிய பெருமக்கள். அப்போ அவங்க பிஸ்கெட் போட்டால் யாருக்கு வாலாட்டுவாங்க? அவங்களுக்கு தான் ஆட்டுவாங்க. அதை தான் அவர் சட்டசபையில் நிரூபிச்சிருக்கார். நாங்கள் சனாதனத்தை ஒழிப்பதற்கு. இன்னைக்கு தமிழக முதல்வர் இதுக்கு எதிர்த்து எந்த ஒரு இதுக்கான பதில் இன்னைக்கு உதயநிதி அறிக்கை கொடுத்துட்டாரு. நான் வந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. புது விளக்கம் என்னன்னா, இந்த சனாதனத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் இருக்கு, அதெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னேன். அட விளக்க கட்டவனே, உன்னோட கட்சியில எந்த தனி பொது தொகுதியிலையும் ஒரு தலித் பெரும்புரை நிக்க வைக்க உனக்கு துப்பு இருக்கா? துப்பு கட்டவனே, நீ வந்து இதை பத்தி சொல்லாமா? மேல் ஜாதி கீழ் ஜாதியை ஒழிப்ப நீங்க சொல்ல ஒரு அரசியல் ரீதியான பதிலை உதயநிதிக்கு தரேன். இங்க பொது தொகுதி எவ்வளவு இருக்கு? உங்கள்கிட்ட தனி தொகுதிக்கு சேர்ந்த வேட்பாளர்கள் அந்த பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க உனக்கு துப்பு இருக்கா? ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க அன்னைக்கு திருச்சியில, தலித் எழுமையில நிக்க வச்சு வெற்றி கண்டு அவனை அமைச்சராக்குனாங்க. திருமானம் வந்து பொது தொகுதியில தலித் தொகுதியில், அதாவது பட்டியலின தொகுதியில ஒரு பொது தொகுதி வேட்பாளர் பாலாஜியை திருப்பூர் நிக்க வச்சு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு கொண்டு போனார். அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்னாச்சு நீ எதனா பண்ணிருக்கியா? நீ எல்லாம் வெளியில வந்து பேசி உனக்குலாம் எதனா ஒரு தர்மம் இருக்கா வெளில வந்து இதை பத்தி பேசுறதுக்கு? இதை பேசுறதுக்கு எதனா அருகதை இருக்கா உனக்கு? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனாதனத்தை நீங்கள் முதல் ஒழி. உங்கள் வீட்டில் என்னென்ன சனாதனம் இருக்குது? உங்கள் துர்கா ஸ்டாலின் அம்மா போய் கோயிலாக போனாங்க, பட் அவங்க வேண்டுதல் இந்த நிறைவேறலை. உங்களுடைய தங்கை செந்தாமரை கிரிவலம் என்னைக்கிடா பௌர்ணமி வரும்னு சொல்லி கிரிவலம் சுற்றுறாங்க. உங்களுடைய தங்கையோட கணவர் சபரீசன் உட்காந்து சண்டியாகம் பண்ணுகிறார் திருச்செந்தூரில். எல்லாருமே சனாதனத்தை பின்பற்றுவாங்களாம், இவங்க குடும்பமே பின்பற்றுமா? ஒட்டுமொத்த இவர்களுக்கு சுற்றி இருக்கவங்க துரைமுருகன் ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் எல்லாம் வேண்டிக்கிறானுங்க, போய் சாமி கிட்ட நாங்கள் ஜெயிக்கணும்னு. போய் அவர் விபூதி சாமியார்ட்ட ஒருத்தர் படுத்து கிடக்கிறான், ஒருத்தர் வந்து விசிறி சாமியார்ட்ட படுத்து கிடக்கிறான். எல்லாம் சனாதனத்தை நோக்கி நகர்றாங்க. நேரு நான் லஞ்சம் வாங்கிட்டேன், அது யாருக்கும் தெரியக்கூடாது, கேஸ் வந்து பதிவாகக்கூடாது, இந்தாங்க ஒரு நாள் அன்னதானம் 40 லட்சத்தை கட்டுறேன் திருப்பதியில் போய் கட்டினார்ல, அன்னதானம் போட்டார்ல மக்களுக்கு. சனாதன விரோதி அவரு. திண்டுக்கல் பெரியசாமி பழனிமலைக்கு போனாரா இல்லையா? அவர் செந்தில்குமார் போனாங்களா? அவங்களாம் சனாதன விரோதியான. உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சனாதனம் சம்பந்தப்பட்ட ஆட்களை திருத்த உனக்கு வக்கில்ல, துப்பு இல்ல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்பில் மகேஷ் கோவிலுக்கு போனாரு. அன்பில் மகேஷ் ஏன் தோத்து போனாரு? நல்லா கேளுங்க. தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்கள் தோத்து போனதுக்கு காரணம் நீங்க தயவு செய்து ஆராயுங்க. தனிப்பட்ட ஒரு கோபம். மாண்புமிகு முதலமைச்சர் மேல, வாரிசு அரசியல் மேல் தனிப்பட்ட ஒரு கோபத்தை அவர் வீழ்த்தினாங்க. துரைமுருகன் வந்து உனக்கு 1000 அடுத்த டேஷுக்கு 1000 சொல்லி பெண்களை அசிங்கமாக பொது வழியில பேசினால்தான் அவர் வீழ்த்தினாங்க. அன்பில் மகேஷ் நாங்கள் இருமொழி கொள்கை தான் வந்து பண்பற்றுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, உங்க பையன் மட்டும் பெஞ்சு ஏன்பா படிக்கிறன்னா அது வந்து இழுத்தா இருப்பாருங்க. அப்ப இவன் பையன் மட்டும் பெஞ்சு மும்மொழி கொள்கையை படிக்கலாம், என் வீட்டு புள்ள கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க 2 மொழி தான் படிக்கிறோன்னு சொல்லி அவரை வீழ்த்தினாங்க. பொன்முடி என்ன பண்ணாரு? ஓசி பஸ்னார்ல, இன்னைக்கு அவருடைய பையன் சிகாமணிய ஓசிலே அமிச்சிட்டாங்களா இல்லையா? யார் யாரு வாக்காளர்களை இழிவுபடுத்துற சொற்றொடர்களை யூஸ் பண்ணார்களோ அவர்கள் எல்லாம் தேடி தேடி தமிழக மக்கள் தோற்கடித்தாருங்க. இன்னைக்கு சட்டசபையிலேயே வரக்கூடாது சட்டசபையில, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கம் முடிகிற வரைக்கும் சனாதனத்தை பத்தி பேசின வந்து உதயநிதியை சட்டசபைக்குள்ள விடக்கூடாது. ஆமாங்க, அது ஹிந்து பரிஷத் அமைப்பு. ஆமாங்க, நாங்களே அன்னைக்கு நாங்க ஒரு அறிக்கை நான் வந்து ஒரு காணொலியில பேசியிருக்கேன். சனாதனத்தை பற்றி பொது வழியில பேசணும்னா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தினுடைய பாதிரியார் தான் அவர், கிட்டத்தட்ட ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர். அவர் உடனே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கணுங்க. அவர் எப்படிங்க வேடிக்கை பார்த்திருந்தாரு?
அவர் அங்க உட்கார வச்சிருந்து பைபிள் படிக்க உட்கார வச்சிருக்கோம் நாங்க அவரை. எல்லாத்துக்கும் பொதுவானவருங்க சபாநாயகர்ன்றது, எல்லாருக்கும் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர். அந்த சபாநாயகர் டேபிள்ல இருந்து எல்லாரும் திருக்குறளை மட்டும் தான் மேற்கோள் காட்டுவாங்க. ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ நம்மளுடைய சிலப்பதிகாரத்தையோ வளையாபதியோ நம்ம ஐம்பெரும் காப்பியங்களோ இந்து மதம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே அவங்க மேற்கோள் காட்ட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான சபை, சட்ட சபை. அதில் நீங்க உட்கார்ந்துட்டு பைபிளை நீங்க மேற்கோள் காட்டுறதே முதல் தப்பு. அதை ஆராய்கிறார் உங்களுக்கு ஜோசப் விஜய் என்ற ஒரு கிறிஸ்தவர், அவர் ஆராய்கிறார். அதை வந்து கண்டு புதுகுலிக்கிறார் யாரு? ஆதவர்ஜனா என்ற இன்னொரு கிறிஸ்தவன், மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்த ஆதவர்ஜனா. இதையெல்லாம் விட திரு உதயநிதி பொது வழியில் ஒத்துக்கிட்டாரு. என் பொண்டாட்டி கிருத்திகா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நானும் கிறிஸ்தவ மதத்தான் பின்பற்றுகிறேன். அலோலியா சொன்னாரா இல்லையா? சேகர் பாபா அலோலியா கத்துனாரா இல்லையா? அப்ப இவர்கள் அது என்ன அது என்ன சட்டசபையா கிறிஸ்தவரோட ஜப கூட்டமா கேட்போம்ல கேள்வி. நிச்சயமா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மாண்பு முதலமைச்சர் உடனே எந்திரிச்சு சபைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசணும், அவை குறிப்பில் இருந்து இதை நீக்குங்கள் சபாநாயகிட்ட கேட்டு பாருங்க இல்லையா? வாய் மூடி கம்முன்னு வந்து மௌனசாமி மாதிரி உட்காந்துருந்தா அப்ப அதுக்கு நீங்களும் உடந்தையா? அதனாலதான் உங்க கட்சியில் இருக்க முஸ்தபா நேத்து உங்க கட்சியில சேர்த்து இன்னைக்கு மதுரை திருச்சிட்டு அவரு கொள்கை குன்று. என்னோட இனிய நண்பர், அவரு கருத்தியல் ரீதியா நான் அவரை திட்டம், அவர் தப்பா எடுத்துக்கூடாது, என்னோட இனிய நண்பர் அவர் வந்து நான் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்களும் பெரியாரை பின்பற்றுறோம், அம்பேத்கரை பின்பற்றுறோம், அம்பேத்கர் சனாதனத்தை ஒழிக்கணும்னு எதனா ஒரு இதுல எழுதியிருக்காரா? எந்த கட்சியில், அதாவது இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாம் மதத்திலும் 3 மதத்திலும் ஏற்ற தாழ்வு இருக்கிறது. அதனால் நான் பௌத்த மதத்தை தழுவுறேன். போய் அவங்க சொந்தக்காரங்களோட பௌத்த மதத்தை தழுவாரா இல்லையா? அவர் 2 மனைவிகள் கட்டினார். அவங்க எந்த மதத்தை சேர்ந்த எந்த பிரிவை சேர்ந்தவங்க சொல்ல பொதுவெளியில் சொல்ல முடியுமா அவங்களால? என்ன மாதிரி பேச்ச? எல்லாருமே வந்து சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிக்கணும்னா நீங்க எவ்வளவு இந்து தர்மங்க அது? 85% இந்தியாவில் வந்து 85% இந்துக்களை நீங்க வந்து ஒழிப்ப நீங்க சொல்றோம். எவ்வளவு ஒரு தைரியம்! ஏற்றத்தாழ்வா எதுல வேங்க வேலை இன்னைக்கு வரைக்கும் ஆற போட்டுக்கிற மானம் கட்டவனே. போய் நீ இது புதுக்கோட்டையில் இருந்து வேங்க வயல் ஆகட்டும், இன்னும் நாங்குநேரில் இருந்த பிரச்சனையாகட்டும், கயிறு கட்டுற பிரச்சனையாகட்டும், எவ்வளோ பிரச்சனை, கவின ஆவண கொலை ஆகட்டும், எல்லாத்துக்கும் வாய் மூடி மௌனம் தானே பார்த்த. உனக்கு சொம்பு தூக்கி தானே இன்னைக்கு 6 சீட்டு எழுந்துனுக்கிறார் திரும்ப. ஏன்டா சொம்பு தூக்கணும்னு நீங்க வேங்க வயலுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றல் தான் அவர் தோக்கடிக்கிறாங்க. அவர் ஏங்க தோக்கடிச்சாங்க? நீங்க திருமாவளவனுடைய ஒட்டுமொத்த தலித் செல்வர்களும் ஏன் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க? காரணம் என்ன தெரியுமா? தோழமை சுடுதல் திமுக சொல்லுகிற அனைத்துக்கும் நாங்கள் தலையாட்டின ஒரே ரீசனுக்காக தான் இன்னைக்கு 6 வேட்பாளர் அவர் இழந்திருக்கார். உதயநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க சனாதனத்தை ஒழிக்கிற வேலையை உங்கள் வீட்டில் முதல்ல பாருங்க. உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வாங்க நாட்டுக்கு. 1. 2வது, அடுத்த எலெக்ஷன் 2029 வரப்ப நீங்க பிரச்சாரத்தை சனாதனத்தை ஒழிப்போம் நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வாங்க. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எங்களுடைய விளைவு என்ன இருக்குன்னு. உங்களுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் முதலீட வந்து இது இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க. அது ஃபேக்குன்னு ஒரு நியூஸ் வந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளிநாடு போனீங்களே, வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டது கூட வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினார் டிஆர்பி ராஜா அவர்கள். அதுதான் அவரும் தோக்கடிச்சோம். நீங்க அவரையும் சேர்த்துக்கங்க. மன்னார்குடியில அவருடைய சொந்த மாவட்டத்துல சொந்த மண்ல யாருக்குமே அடையாளம் தெரியாத ஒரு காமராஜ்ன்ற ஒரு ஆளு அம்மா மக்கள் முன்னேற்ற மன்னார்குடி ராஜாவை ஏன் தோக்கடிச்சார் தெரியுமா? அந்த திமிர்த்தனமான வெள்ளை பேப்பரத்தை காமிச்சார்ல, அதுக்கு தான் வீழ்த்தப்பட்டார். இதை வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில், அதாவது இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய BMW, TVS, வந்து ஹட்சன், இந்த மாதிரியான நிறைய நிறுவனங்களை வந்து அழைத்து இன்னைக்கு தொழிலாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். இதுல எவ்வளவு மாதிரியான வேலைகள் இருக்கு, எவ்வளவு பணியாளர்கள் வந்து பணியமர்த்த முடியும், புதிதாக கம்பெனி வந்தால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறது வந்து வெளிநாடுகளுக்கு போய் ஈர்த்த முதல்வர் ஒருவர். ஆனா இங்க தமிழகத்திலே இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஆராய்ந்துட்டு இருக்கிறார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா விஜய் சார் போகாத ஊர் கிடையாதுங்க, அவர் போகாத ஷூட்டிங் கிடையாதுங்க. அவருக்கெல்லாம் வெளிநாடு வந்து பக்கத்து ஊரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர மாதிரி அவர் போயிட்டு வருவார். அவருக்கு அமெரிக்காவை பார்க்கணும், ஜப்பானை பார்க்கணும், துபாயை பார்க்கணும், சிங்கப்பூரை குடும்பத்தோடு பார்க்கணும், மலேசியாவில் தனி ஃப்ளைட்டில் குடும்பத்தோடு போய் உட்காரணும், துபாயில் அந்த உயர கட்டிடங்கள் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணுன்ற எந்த ஆசையும் அவருக்கு கிடையாது. அவர் கூட குடும்பமும் கிடையாது. ஸோ அவருக்கு அந்த ஆசை இல்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப ஆசை. துபாயை சுற்றி பார்க்கணும், அமெரிக்காவில் சுற்றி பார்க்கணும், ஜப்பானை சுற்றி பார்க்கணும், துபாயில் படுத்து தூங்கணும், சிங்கப்பூரில் டீ சாப்பிடணும். எல்லாம் எதில் பண்ணணும்? அரசு பணத்திலே பண்ணணும். நம்ம சொந்த காசு. திமுக அறக்கட்டளை எடுக்கக்கூடாது, முரசொலி அறக்கட்டளை எடுக்கவே கூடாது. ஏன்னா அவர்கிட்ட தான் 10,000 தானே இருக்கு. பாவம், அவர் சைக்கிள் வாங்க கூட பணம் இல்லை. செலவாயிடுச்சுங்க சார், ஊட்டி போனார். சரி, ரைட், ஊட்டி போயிட்டதுல செலவாயிடுச்சு. வெறும் 10,000 ரூபாய் சொந்த கார் இல்லாத வாங்க. ஏழை முதல்வரே வாங்க. ஏழை முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
நீங்கள் எல்லா காசையும் என் வீட்டு துட்டில் சுற்றி பார்த்துட்டு வெள்ளை அறிக்கையை கொடுக்குறேன்னு எங்களுக்கு எல்லாம் அல்வா குத்துட்டு ஆட்சியை இழந்துட்டீங்க. நீங்கள் விஜய் சார் நீங்கள் செய்கிற வேலையை போய் அங்கே செய்கிறதுக்கு இங்கேருந்தே செய்கிறதுக்கு முற்படுறார். அவருக்கு பாராட்டுகள். ஏன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை விஜய் சொன்ன பாணியிலே சொன்னால் சுத்தமாக காணாமல் வலித்து எடுத்து போயிடுச்சு. திமுக வலித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே இப்போ கொடுக்கறதுக்கு பணமே கிடையாது. இனிமேல் அவர் நிதி ஆதாரத்தை பெருக்கி, அவருக்கும் பெரிய சவால், 2500 கொடுக்கணும், 6 சிலிண்டர் கொடுக்கணும். 6 சிலிண்டர் கொடுக்குறாருன்னா இங்கே 1 சிலிண்டர் கொடுக்கவே முடியல. இருக்கிற 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாருன்னு தெரில. 4000 உதயத்தொகை கொடுக்கணும், மாவட்டம் பஸ்ஸை ஃப்ரீயாக விடணும், பெரிய டாஸ்க். அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனால் நிதியை பெருக்குவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை விஜய் சார் செய்தார்னா கண்டிப்பா பாராட்டுக்கள். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த 50,000 அதாவது 50,000 கோடி திமுக குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய வழக்கு இருக்குது. அதாவது கே நேரு விவகாரமாகட்டும், செந்தில் பாலாஜியினுடைய வழக்காகட்டும், ஐ பெரியசாமி பொன்முடி வழக்காகட்டும், அப்புறம் மனோ தங்கராஜ் வழக்காகட்டும், இது எல்லாமே சேர்த்துனா 50,000 கோடிக்கு மேலே இருக்குது. இது எல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா விஜய் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா மூமெண்ட்ஸும் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு செய்தியும் வெளியாக இருக்குது. இது கண்டிப்பாக நடக்குமா? அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்க. ஒரே ஒரு விஷயம், அண்ணாமலை சொல்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஓரம் கட்டுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு? 10 லட்சம் கோடி நேரடி கடன், மறைமுக கடன் ஒரு 5 லட்சம், பொதுத்துறை 15 லட்சம் கோடி கடன், 82,000 கோடி வட்டி கட்டுறோம். கார்பரேஷனுக்கு 2,000 கோடி கடன், 92 கோடி வட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இந்த எல்லா கடலையும் அடைப்பதற்கு எளிய வழியை திரு விஜய் அவருக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த காணொலியை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். திமுகவுடைய அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்து, சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிச்ச ஒவ்வொரு சொத்தையும், பினாமி சொத்தையும், வெளிநாட்டில் பதுக்கின சொத்தையும் நீங்கள் கண்டுபிடித்து மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தால் தமிழ்நாட்டின் கடன் அடைக்கப்பட்டு விடும். விஜய்க்கு ஒரு அருமையான ஐடியா கொடுத்துருக்கேன். அருமையான ஐடியா, சூப்பர் ஐடியா. ஒரு நடவடிக்கை எடுத்து போய். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களுக்கு திமுக எதிராக திமுக வர வேணாம், நான் தூய சக்தி, அவங்க தீய சக்தின்னு ஓட்டு போட்டதை மக்கள் ஓட்டு போட்டாங்க. நான் வந்து அவர் தூய சக்தின்னு எப்போ நம்புவோன்னா, எந்தெந்த வழக்குக்கு தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேணும்னு ஆணையிட்டு அது சிபிஐ விசாரணை ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து சிபிசிஐடி தான் போடுவோன்னு அது ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்காங்க. கொடுங்க, 10-15 வழக்கு இருக்குது. அண்ணா நகர் பாலியல் வழக்கு இருக்குது, கள்ளச்சாராயம் வழக்கு இருக்குது, 10-15 வழக்கு இருக்குது, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் KN நேரு மேலே வழக்கு பதிவிற்கான மேல்முறையீடு, செந்தில் பாலாஜி டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கு இப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த எல்லா வழக்கும் உடனடியாக தமிழக அரசு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வாபஸ் பெறணும். நாங்கள் இதை வாபஸ் பெறணும், சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவரை நாங்கள் தூய சக்தின்னு ஒத்துப்போம். அதை ஒரு சின்னதாக சொல்லியிருக்காரு சார். இப்போ டிஎம்கே ஃபைல் வந்து அவர் வெளியிட போகிறாராமே. அவர் நான் ஃபைல் வெளியிடுறது அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. நான் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சாமானியன் புரிகிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கு திமுக வந்து என்ன பண்ணணும், KN நேரு மேலே வழக்கு பதிவு செய்ய சொன்னோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ஸ்டே போய் இப்போ ஸ்டேயில் இருக்குது. அதை வழக்கை முதல்ல வாபஸ் வாங்கணும். இல்லைங்க, KN நேரு மேலே இங்கே இருக்கக்கூடிய சென்னையுடைய டிஜிபி வந்து வழக்கப்படுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அமலாக்கப் பிரிவுக்கு, நாங்கள் அமலாக்கப் பிரிவு இறங்கி விசாரிக்கட்டும்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும். அது ஸ்டேயில் இருக்குங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஸ்டே போட்டாங்க, ஸ்டே வெக்கேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு 150 வழக்கு வந்து நம்மளோட வரி பணத்தில் பெரிய பெரிய லாயருக்கு நம்ம வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஊராமுட்டு நெய்யன் பொண்டாட்டி கையன் என் வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு இவர் செலவு பண்ணுகிறார். அதையெல்லாம் வாபஸ் பெற்றால் தமிழக அரசினுடைய நிதி சுமை குறையும். ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறான்ற நம்பிக்கை ஒரு சாமானியனுக்கு ஏற்படும். இப்போ அண்ணாமலை சொன்னது வெறும் 50,000 கோடி, நான் சொல்றது 15 லட்சம் கோடிக்கான சொல்யூஷனை விஜய்க்கு கொடுத்திருக்கிறேன். விஜய் ஒரு ஃபாலோ பண்ணுவோம். நயினார் நாகேந்திரன் பதவி விலக போவதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக மாநில தலைவராக வரப்போகிறார். நயினார் அவர்கள் வந்து பதவி விலக போகிறார்னு ஒரு செய்தி இருக்கு. அது உண்மையா? இல்லை, இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து பதவியில் இருப்பாரா போவாரா, அண்ணாமலை வருவாரா போவாரான்றதுக்கான பதில் VK வெங்கடேசன்ட்ட கிடையாது. இது வந்து தேசிய கட்சி. டெல்லி தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதைப்படி நம்ம செயல்படுவோம். நாளைக்கே VK வெங்கடேசன் தான் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அப்படின்னு அறிவிச்சாலும் எல்லாரும் எனக்காக வேலை செய்வாங்க. இதுதான் நடைமுறை. இது நடைமுறை. இங்க வந்து செலிபிரிட்டியை தேடி செலிபிரிட்டி பிஜேபி ஆக்காது. இருக்கிற நல்லவர்களே இருக்கிறதுலே தி பெஸ்டானவர்கள் இவர்கள் மூலம் அரசியல் மாற்றம் குறைஞ்சிருக்குல்ல சார். அதனால அண்ணாமலை தாங்க சொல்றேன், அதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்லைன்ட்டானே. அதாவது நீங்கள் வந்து
பிரபலமான ஒரு தலைவரை கொண்டு வந்து வைத்து அரசியல் பண்ணணும்னு பிஜேபி என்றைக்குமே நினைக்காது. யார் வந்து பிஜேபியின் பார்வையில் மக்கள் பணி ஆற்றுவாங்கன்னு சொல்லுதோ அவர்களை கொண்டு வந்து வைத்து பிரபலமாக்கும். இப்போ அண்ணாமலை உள்ள வரப்போ ஒரு பிரபலமானவரா? இல்ல. முருகனை வரப்போ இங்கே பாதி பேர் முருகனுக்கு தெரியவே தெரியாது. தெரியுங்களா? கொரோனா பீரியட் தான் வந்தார். நான் இருந்தேன் அப்போ உள்ள பாட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வரப்போ இருந்தேன். அதற்கப்போ ஒரே நாள்ல ஒபாமா. அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு என்னையே தலைவர் அறிவித்தாலும் ஒரே நாளில் எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்க. அது வந்து கட்சியினுடைய கட்டுக்கோப்பு. ஏன்னா இந்த கட்சி பதவிக்காக அலையிற கட்சி இல்லை, இந்த கட்சி பணத்துக்காக அலையிற கட்சி இல்லை, இந்த கட்சி சித்தாந்தத்தை நம்புகிற கட்சி, இந்த கட்சி கொள்கை கோட்டுப்பாடு நாட்டுப்பற்று மிக்க கட்சி, இந்த கட்சி தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்ற பாதையில் போகிற கட்சி. அதனால தான் வெற்றி தோல்வி நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. வெற்றி இன்னைக்கு நம்ம தோல்வி அடைச்சிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 5 இடத்துல 3 வெற்றி எடுக்கும். 5ல் எது பெருசு? 5ல் 2 பெருசா 3 பெருசா? 3 தான் பெருசு. 3 வெற்றி அடைஞ்சிட்டோம். அப்படி தான் எடுத்துப்போம். ஆனால் உழைப்பை கொடுப்போம். எங்களால் முடிந்த உழைப்பை நான் கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா, இப்பொழுது விஜயை வீழ்த்துவதற்கு உதயநிதி ஸ்டாலினோ, மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ, திரு எடப்பாடி பழனிசாமியோ, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய வேலுமணி சி.வி. சண்முகமோ, சீமானோ, திருமானனோ, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் யாராலையும் விஜயை வீழ்த்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், யாராலையும் வீழ்த்த முடியாது. ஏன்னா நீங்கள் வீழ்த்துற லெவலை தாண்டி அவர் போயிட்டார் கிராஃபில். அப்போ விஜயை வீழ்த்துவதற்கு முல்லை முள்ளால் எடுக்கின்ற மாதிரி விஜய் மாதிரி சினிமா பிரபலம் உடைய திரு அஜித்குமாரோ திரு ரஜினிகாந்தோ வந்தால் மட்டும்தான் விஜய் வீழ்த்த முடியும். இங்கே இருக்க எந்த தலைவராலும் விஜய் வீழ்த்த முடியாது. நான் சொல்கிறேன், இது நடக்கும். நான் சொல்கிறது ஆணித்தரமாக சொல்கிறேன். எப்பேற்பட்ட தலைவரால் இங்கே வீழ்த்த முடியாது. யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வர்றது வந்து காலத்தின் கட்டாயம். அதாவது நீங்கள் எவ்வளவு கூவி கூவி கத்தினாலும் உங்களுடைய கத்தல் அந்த சினிமா மோகத்தில் எடுபடாது. பழைய நிலைமைகளை நம்ம கொண்டு போயிட்டோம். அரசியலை சினிமா மோகத்தை அரசியல் கொண்டு போயிட்டோம். நாங்கள் எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் சமுதாயத்துக்கு செய்திருந்தாலும், எவ்வளோ உலக விஷயங்களை காட்டி வைக்கோ மாதிரி பேசினாலும் இனிமேல் மக்களிடம் உங்களுடைய பேச்சும் உங்கள் செயல்பாடும் எடுபடாது. அந்த விஜயின் பிம்பத்தில் நீங்கள் காணாமல் போவீங்க. ஏற்கனவே சீமான் ஒருத்தர் வந்தார், எல்லா இளைஞர் ஓடணுன்னாங்க, காணாமல் போயிட்டார். அப்புறம் எங்கள் தலைவர் அண்ணாமலைஜி வந்து பெரிய பூமுகள்னாரு, அவரை வந்து தடைக்கற்கள் பண்ணாங்க. அப்போ விஜய்ன்ற பெரிய பிம்பம் வந்தோடனே காணாமல் போனாங்க. அந்த மாதிரி எல்லா இளைஞர்களும் வந்து இன்றைக்கு விஜய் பின்னாடி ஒரு சினிமா மோகத்தில், ரீல்ஸ் மோகத்திலும், இன்ஸ்டாகிராம் மோகத்திலும், ட்விட்டர் ஃபேஸ்புக் மோகத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. முல்லை முள்ளால் எடுப்பது போல், வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் விஜயை வீழ்த்துவதற்கு இப்ப இருக்கக்கூடிய எந்த தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சாரம் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. அவரை வீழ்த்தணும்னா 2 பேரும் ஜாம்பவான்ல இருந்து அரசியல் களத்தில் ஒரு 3 வருடம் நீங்கள் விளையாட விட்டீங்கன்னா மட்டும்தான் அது அஜித்குமார், இன்னொரு ரஜினிகாந்த். வேற எது நடந்தாலும் இங்கே நடக்காது.